புதிய பூமி நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. ஆடத் தெரியாதவனுக்கு கூடம் பத்தலன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ஒண்ணு. கடன் இருக்கு இல்லைங்களா, அந்த கடன் யார் யாருக்கோ கடன் கொடுத்தது எழுதி வச்சிருந்தா கூட பரவாயில்லைங்க. ஆனா யாருக்கு எழுதி வச்சிருக்காருன்றதான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம். அந்த ஒட்டுமொத்தமா பார்க்கறதுல கேரியர் உச்சம், அந்த கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன்னு சொன்ன அந்த மக்கள் சேவகன் என்ன மாதிரி கேரியர் உச்சத்துல இருக்கான்றது சேர்த்தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலி கொண்டு போயிடுவோம். 2 தொகுதிகளில் போட்டியிடும் வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையார் விஜய். பெரம்பூர் ஒரு தொகுதி, திருச்சி கிழக்கு 2வது தொகுதி. இதில் பெரம்பூர் தொகுதியில் நேற்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக போயிருக்காரு. வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு, பிரச்சாரத்தையும் தொடங்கியிருக்காரு. அந்த வேட்புமனுவோடு சேர்த்து வழக்கம் போல அனைத்து வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அவர்களிடம் உள்ள சொத்து விவரங்கள் அனைத்தையும் கொடுக்கணும். நேற்றைய தினம் விஜய் கொடுக்கிறாரு. அந்த கொடுத்த சொத்து விவரங்களில் தான் பாருங்க ஒட்டு மொத்தமா எல்லாருக்குமே அதிர்ச்சி. ஒரு ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டு மக்களுக்காக வந்திருக்காருன்னு செங்கோட்டையன் ஒரு பக்கம் உருளுவாரு. எல்லாரும் சொல்ற மாதிரி பிஸ்கெட் ஜேபி கட்சியோட பிரான்ச்சாக டிவிகே கட்சி இருந்திருந்தால், ஒருவேளை பிஸ்கெட் ஜேபி கட்சி RSS ஓட கொத்தடிமையாக விஜய் இருந்திருந்தால் சும்மா ஒரு கண்ணசைவு போதும், ஜனநாயகன் படம் இந்நேரம் வெளியாயிட்டு இருக்கும். ஜனநாயகன் படம் வெளியாகி 1500 கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு பாரு விஜய் அப்படின்னு ஆதவர்ஜினா ஒரு பக்கம். விஜயோட ரசிகர் ஜாம்பிஸ் கூட்டம் கேரியர் உச்சத்தை விட்டு அண்ணன் வந்துட்டாருன்னு அந்த ஜாம்பிஸ் கூட்டம் மறுபக்கம். இது எல்லாத்துக்கும் மேல நடுப்பக்கமாக நின்று கொண்டு எப்ப பார்த்தாலும் எப்படி என் கேரியரின் உச்சத்தை நாடே பார்த்துன்னு சொல்ற விஜய், எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல, அதை இந்த நாடே பார்த்துக்கிட்டு இருக்குல்ல. கூட இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பெருமை தட்டி பெருமை பேசுறாங்கன்னு பார்த்தா அவங்க தற்ற பெருமையை காட்டிலும் பல மடங்கு பெருமையை தன்னைத்தானே பில்டப் செய்து கொள்ளும் விஜய். இந்த தன்னைத்தானே பெருமை பேசிக்கொண்டு பில்டப் செய்து கொள்ளும் இந்த குணம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. அதுவும் பாருங்க, இன்னும் ஒரு படி மேல போயிட்டு வலிகளை தாங்கிக் கொண்டு நேற்றைய தினம் பிரச்சார சமயத்தில் பிரச்சாரம் பண்ணும்போது பல வலிகளை தாங்கிக் கொண்டு உங்களுக்காக வந்திருக்க, உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன், எல்லா வலிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். யார் இன்னைக்கு சொன்னது? மக்கள் யாராவது வந்து நில்லுங்கன்னாங்களா? தமிழ்நாடு அதல பாதாளத்துக்கு போயிருக்குதுப்பா. அந்த அதல பாதாளத்துக்கு போயிருங்க தமிழ்நாட்டை எப்படியாவது தூக்கி நிறுத்ததுக்கு உங்களால் தான் முடியும்னு சொல்லி யாராவது உங்க வீட்டு வாசல் முன்னாடி வாங்க அரசியலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்களா? கோடிக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டில் வாழ்வதற்கே வழி இல்லப்பா, உங்களை விட்டா அடுத்த தலைவர் தமிழ்நாட்டுக்கு யாருமே இல்லைன்னு ஒருவேளை பாருங்க கோடிக்கணக்கான மக்கள் விஜய் விட்டு வாசல் முன்னாடி கையேந்தி வந்து ஐயா எங்களை காப்பாத்துங்க ஐயா, வாழ வைங்கயான்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வார்த்தையை பேசலாம். நான் பல வழிகளை தாங்கிக் கொண்டு கேரியர் உச்சத்தை விட்டுட்டு 1000 கோடி ரூபாய் ஆண்டு வருமானத்தை விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்கேன்னு சொல்லலாம், பேசலாம், பெருமையேற்று பூசிக்கலாம். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன், உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஆனா அப்படி யாரும் உங்களை வர சொல்லலையேப்பா. நீங்க தான் எங்களை வாழ வைக்கணும்னு உங்க வீட்டு வாசல் முன்னாடி யார் வந்து கையேந்தலையே. நீங்களா தான் பாருங்க நடிக்க முடியாம போய் நடிக்கிற படம்லாம் கூட பாருங்க என்னதான் உருண்டு பரண்டு டன்னு கணக்கில் உடம்புல எண்ணெயை ஊத்தின்னு பொருளோன்னு புரண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டோன்ற அளவுக்கு தான் பாருங்க எவ்வளவு பில்டப் பண்ணி என்ன மாதிரி படத்தை நடிச்சாலும் ஓரளவுக்கு தான் ஓடுது. ஆனா அவங்க ரசிகர் கூட்டம் சோசியல் மீடியாவில் ஊட்டின்னு இருப்பாங்க, கதை கட்டின்னு இருப்பாங்க, போட்டோஷாப் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு 500 கோடி 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி அந்த படத்தை தட்டிச்சு இந்த படத்தை தட்டிச்சுட்டு வேமா சூசோ இல்லாம அதே மாதிரி ஒரு வகையான போட்டோஷாப் மைண்டோட தான் கேரியர் உச்சத்துல இருக்கிற நீங்களா தான் பாருங்க அந்த கேரியர் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன்னு நீங்களா தான் வந்துட்டு பேசினுக்கிறீங்க. எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். வழக்கம் போல பேசுற இந்த பேச்சோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 பிட்ட போடுறாரு பாருங்க. நான் பல வழிகளை தாங்கிக் கொண்டு அனைத்தையும் இழந்து விட்டு உங்களுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் வர சொன்னது? நீங்க தேவதூதரா? நான் சிலுவையை சுமந்து கொண்டு உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்னு மட்டும்தான் பாருங்க விஜய் சொல்லல, பாக்கி எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. சரி சொல்லுங்க, தப்பு கிடையாது. வலிகள் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா, அந்த வலிகள் என்ன வலிகள் உங்களுக்கு இருக்கு? வாழத்துக்கு வழி இல்லாத அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? வாழவே முடியாத அளவுக்கு உங்களுக்கு யார் தமிழ்நாட்டில் என்ன தொல்லை கொடுத்தாங்க? எங்களுக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இல்லை, தமிழ்நாட்டுக்கே ஒட்டுமொத்தமா தெரிஞ்சு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கும் போலீஸ் பாதுகாப்பை காட்டிலும் விஜய் கட்சிக்கு கூடுகின்ற கூட்டத்துக்கும் போலீஸ் பாதுகாப்பு அதிகப்படியாக கொடுக்குறாங்க. அதுக்கு காரணம் விஜய்க்கு கட்டுக்கடங்காம வருகின்ற கூட்டத்துக்காக கிடையாது, கட்டுப்பாடற்ற இந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து பொதுமக்களை காப்பாற்றுவதற்காகத்தான் அந்த அதிகப்படியான பாதுகாப்பு. இப்படி போற எல்லா இடத்துலையும் அனைத்து கட்சிகளை காட்டிலும் அதிகப்படியான பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கும் போதே எனக்கு வலி இதுன்னா உங்களுக்கு என்ன வலியை கொடுத்துட்டாங்க?
என்ன வலியை நீங்க இது வரைக்கும் தாங்கி இருக்கீங்க? என்ன வலியை மக்களுக்காக சுமந்துனுக்கிறீங்க சார்? போற போக்குல யாரோ ஒரு சிலர் அடிப்படை அறிவில்லாமல் விஜய் ஒரு தேவதூதன் சொன்னதை உண்மையிலேயே பாருங்க அவர் சீரியஸா எடுத்துக்கிறாரு. நடமாடும் தேவதூதனை போல் தான் தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் பாருங்க எங்க போனாலும் எனக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. பெரம்பூருக்கு போனேன், வேட்புமனு தாக்கல் பண்றேன். அந்த வேட்புமனுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனையை குறித்து நம்ம அப்புறம் பேசுவோம். வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு பிரச்சாரம் பண்றேன். அங்கிருந்து குளத்தூருக்கு போறேன். குளத்தூர்ல எனக்கு சரியான பாதுகாப்பு இல்லை. தன்னெழுச்சியாக கூடுகின்ற கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு அளவுக்கு உண்டான போலீஸ் பந்தோபஸ்து யாருமே எங்களுக்கு கொடுக்கல. ஸோ நான் பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கும்போது ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக அந்த இடத்துல எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக எனது பிரச்சாரத்தை பாதையில் நிறுத்திவிட்டு வழக்கம் போல் நான் பனையூருக்கு செல்கிறேன் என்று என்னை பனையூர்ல மறுபடியும் ரெஸ்ட் எடுக்க வச்சதுக்கு காரணம் சரியான பாதுகாப்பு எனக்கு இல்லை. இன்னும் எத்தனை நாட்களுக்கு பாதுகாப்பு எனக்கு கொடுக்கலன்ட்டு இதே உற்றதா அபிப்பிராயம் வச்சுருக்கிறீங்க? எலெக்ஷனுக்கு இன்னும் 22 நாட்கள் தான் இருக்கு. அது வரைக்கும் ஊட்டின்னு இருப்பீங்களா? சரி, அவங்க தான் பாதுகாப்பு ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அதனால விஜய்க்கு அதிகப்படியாக கூட்டம் திரளுகின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நாங்களே பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளை எல்லாம் கொண்டு ஒரு குழு ஒன்று ரெடி பண்ணீங்களா? ஞாபகம் இருக்குங்களா? அதிக மக்கள் திரளும் கூட்டங்களை ஒழுங்குபடுத்த, எப்படிங்க அதிக மக்கள் திரளும் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த விஜய் உருவாக்கிய மக்கள் பாதுகாப்பு படைக்கு 2500 பேர் தேர்வு. இன்று பயிற்சி தொடங்கியது. பெண்கள் படைக்கு 1200 மகளிரை தேர்வு செய்கிறார்கள். கூட்டத்தை ஒழுங்குபடுத்த மட்டுமே ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளை கொண்டு உருவாக்கிய அந்த பாதுகாப்பு படை எங்கே? 2500 இளைஞர்கள். இது ஆண்களுக்கு. அடுத்து பெண்களுக்கு தனியாக பாதுகாப்பு கொடுப்பதற்கு 1200 பேர். அப்போ ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு பார்த்தா 3700 பேர் கொண்ட அந்த பாதுகாப்பு படை எங்க போச்சுங்க? ஏன்னா ஓவர் நைட்ல தமிழ்நாடு முழுக்க நீங்க பிரச்சாரம் பண்ண போறது இல்லையே. 3700 பேரை ஸ்பிளிட் பண்ணி தமிழ்நாடு முழுக்க அமிச்சிட்டோம்னு சொல்றதுக்கு அந்த 3700 பேர் கொண்ட பாதுகாப்பு படை உங்ககிட்ட தானே இருக்கும். ஏதோ 1-2 இடத்துக்கு தானே போறீங்க. அந்த 3700 பேரை வச்சு வருகின்ற கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டியதானே? எங்க போச்சு அந்த பாதுகாப்பு படை? 3700 பேர் என்ன பண்ணினுக்கிறாங்க? அந்த பாதுகாப்பு படையில இருக்கிறோம். அந்த பாதுகாப்பு படையை கொண்டு வருகின்ற கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக 24 மணி நேரமும், வாரத்துல 7 நாளும், மாசத்துல 30 நாளும், வருஷத்துல 365 நாளும் போலீஸ் இல்ல போலீஸ் 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 போலீஸ். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஆட தெரியாதவனுக்கு கூடம் பத்தாதுன்ற ஒரு கதையை கட்டியிருக்க போறாருன்னு தெரியல விஜய். குளத்தூருக்கு பிரச்சாரம் பண்ண போறாரு. எதுக்காக அங்கிருந்து ஓடினாருங்க? 4 நிமிஷத்துக்குள்ளாகவே ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல இவங்க கொண்டு வந்த ஆடியோ செட்டு ஃபெயில் ஆயிடுது. ஹலோ, பேசுறது கேக்குதா? கேட்கலையா? பேசுறது கேக்குதா? பேசுறது கேக்குது. கேக்குதா 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 மைக்கு கேக்குதா நான் பேசுறது கேக்குதான்னு கேட்கறதுக்கே பாருங்க டைம் சரியாயிடுச்சு. ஏதோ ஒரு வித பய பீதியோடு, ஏற்கனவே பயத்தின் காரணமாகத்தான் ஒரு தொகுதியில் மட்டும் நின்றால் எங்க தோத்து போயிட போறோமோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாகத்தான் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு எதுக்கும் நின்று வைப்போன்னு 2 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பயபீதியோடு நிற்கிறாரு. அந்த பயபீதி போதாதுன்ட்டு இன்னும் சொல்ல முடியாத அளவுக்கு உண்டான ஏதோ ஒரு வித பயபீதியோடு தான் பிரச்சாரம் பண்ணவே ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆரம்பிக்கும் போதே குளத்தூர்ல மைக்கு ஃபெயிலியர். என்ன பேசுறதுன்னு வேற தெரியல. பேசுறதுக்கு அவர்கிட்ட எதுவுமே இல்லை. வழக்கம் போல பாருங்க வாந்தி எடுக்கிற அதே பல்லவி. 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கே. அப்படி வாந்தி எடுத்து வைப்பதற்கு நடுவில் விஜய் கட்சியோட குளத்தூர் வேட்பாளர் பெயரையே மறந்துட்டாருன்னா பாத்துக்கோங்க என்ன விதமான பயபீதியில் இருந்திருப்பாருன்ட்டு. நம்ம வேட்பாளர் இருக்கிறாங்க பிரபு அவர்கள். நம்ம வேட்பாளர் இருக்கிறாங்க பிரபு அவர்கள். டிவிகே கட்சியோட குளத்தூர் வேட்பாளர் பெயர் பாபு. அந்த பாபு பெயர் கூட மறந்துட்டு பிரபுன்றாரு. அப்ப பெயரையே மாத்தி சொல்றாருன்னா நிக்க வச்ச வேட்பாளர் பெயரே மறந்து போகக்கூடிய அளவுக்கு உண்டான பயபீதி விஜய்க்கு என்ன மாதிரி பயபீதி வந்திருக்கும்? எந்த ஒரு பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் எதுவுமே செய்யாம கண்ணா பின்னான்னு கச்சா முச்சான்னு வழக்கம் போல பாருங்க தன்னோட கூட்டத்தோட கெத்த காட்டுறதுக்காக எந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யாமல் கூட்டத்தை சேர்த்துன்னு நிக்கிறார். இன்றைக்கு விஜய் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க விதிமுறைகளை மீறியதற்காக. முதல்ல பாருங்க ஆம்புலன்ஸ் போற பாதையை வழிமறிச்சிருக்காரு. ரோட்ல போற வர ஆட்டோக்கு, வண்டிக்கு, 2 வீலருக்கு எதுக்குமே வழி விடாம யார் எது கேட்டாலும் டிவிகே கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா சண்டைக்கு போயிட்டு ஆபாச வார்த்தையில திட்டுறாங்க. ஸ்கூல் குழந்தைங்களை ஏத்திட்டு போற ஆட்டோவுக்கு கூட வழி விடாம அந்த ஆட்டோ டிரைவர் வழி விடுங்கப்பான்னு கேட்டதுக்கு டிவிகே கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாரும் பாருங்க அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட சண்டைக்கு போய் அடிக்க போயிருக்காங்க. இது சம்பந்தமாக டிவிகே கட்சியின் நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க.
அது போக அது இல்லாம தான் விஜய் மீது மட்டுமே 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. விஜய்க்கும் விஜய் கட்சிக்கும் விதிக்கப்பட்ட எந்த ஒரு விதிமுறைகளையும் முறையாக ஃபாலோ பண்ணலன்னு, சரி விதிமுறைகளை ஃபாலோ பண்ணாம போனதால போடப்பட்ட வழக்குகள்லாம் கூட ஒரு ஓரமா இருக்கட்டும். சரி நான் என்ன கேட்கறேன், இப்ப இந்த இடத்துல எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலன்ட்டு வழக்கம் போல பாடுற பல்லவியை தூக்கி ஒரு ஓரமா தூக்கி போட்டுட்டு உங்களோட பாதுகாப்பு படையினரை கொண்டு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிக்க வேண்டியதானே. ஏன்னா விஜய் மட்டும் தமிழ்நாட்டில் ஆள் இல்லப்பா, அவர் மட்டும் கட்சி தலைவர் கிடையாதுப்பா. ஊர்ல இருக்கிற எல்லா கட்சி தலைவர்கள் இருக்காங்க. ஊர்ல ஏகப்பட்ட பஞ்சாயத்து, ஏகப்பட்ட வழக்குகள் போயின்னு இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் போலீஸ் போகணும். விஜய் என்கின்ற ஒரே ஒருத்தர், டிவிகே கட்சியோட தலைவர் என்கின்ற ஒரே ஒருத்தர் மட்டும் வெளியில் வருகிறார் என்கின்ற காரணத்துக்காக ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு போலீஸ் படைகளை கொண்டு வந்து ஒப்புவாங்களா? இல்ல ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து போலீஸும் வந்து நிக்கணுமா விஜய் வரான்றதுக்காக? யார் நீங்க? 10 கட்சி இருக்காங்கன்னா அந்த 10 கட்சி தலைவர்களை ஒன் ஆஃப் த ஒரு கட்சியோட தலைவர் தான் விஜய் என்பவர். போலீஸ் பாதுகாப்பு முறையாக எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவுதான் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கும் தொண்டர் படை ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தொண்டர் படையை கொண்டு நீங்க தான் உங்களை பார்ப்பதற்காக கூடுகின்ற கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா, ஒரு கட்சி அளவுல இருக்கும் போதே பாருங்க இவங்க உருவாக்கிய அந்த பாதுகாப்பு படையே எங்க போச்சுன்னு தெரியல. ஆனா 234 தொகுதியில நின்று ஜெயிச்சு தமிழ்நாட்டு மக்களையும் கட்டி காப்பாற்ற போறாங்களாம். அப்படி கட்டி காப்பாற்றுவதற்காகத்தான் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் என் கேரியர் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன்னு சொல்ற அந்த கேரியர் உச்சம் என்ன மாதிரி இருக்குங்க. இந்நேரம் பாருங்க விஜய் வருஷத்துக்கு 1000 கோடி சம்பாரிச்சாரு அப்படின்னு சொன்னா கூட, ஆனா போனது வந்ததெல்லாம் கூட இருக்கட்டுங்க ஒரு ஓரமா, கடந்த 10 ஆண்டுகளில் கேரியர் உச்சத்துக்கு வந்திருப்பார் இல்லைங்களா அதிகப்படியாக. இதுக்கு முன்னாடி இந்த 20 வருஷத்தை தள்ளுபடி பண்ணிடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேரியரோட ஆஃப் உச்சத்துல இருந்தேன், குவார்டர் உச்சத்துல இருந்தேன். அதனால பாருங்க எனக்கு 200 கோடி ரூபாய்லாம் சம்பளம் கொடுக்கலங்க. ஒரு 5 கோடி கொடுத்தாங்க, 20 கோடி கொடுத்தாங்க, 10 கோடி கொடுத்தாங்க, 5 கோடி கொடுத்தாங்கன்னு கைசி கட்டி அந்த 20 வருஷத்தை விட்டுருங்க. இந்த 10 ஆண்டுகளில் கேரியர் உச்சத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி ஊற்றினுகிற அந்த 10 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் வருவாயை விட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாரு இல்லைங்களா. வருஷத்துக்கு 1000 கோடினா கூட இந்நேரம் பாருங்க 10 வருஷத்துக்கு 10,000 கோடி வந்திருக்கணுமே விஜய்க்கு. ஆனா 10 வருஷம் கூட வேண்டாங்க, 5 வருஷத்தை ஒதுக்கிடுங்க. 20 + 5 அந்த 25 வருஷத்தை தள்ளிடுங்க. இந்த 5 வருஷம் கடைசியாக கேரியர் உச்சத்துல டாப்ல இருக்கிறேன்னு சொன்ன அந்த கடைசி 5 வருஷத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருவாய் வருகிறதுன்னு ஆதவர்ஜினா சொன்னாரு. ஒரு படம் நடிச்சாலே விஜய்க்கு 1500 கோடி ரூபாய் கல்லா கட்ட முடியும்ன்றாரு ஆதவர்ஜினா. ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் வருவாய் வருகிறது விஜய்க்கு அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்றாரு. எப்படி கூட்டி கழிச்சு போட்டு பார்த்தாலும் 500 கோடின்னு ஆதவர்ஜினா சொல்ற கணக்குல வச்சு பார்த்தா 5 வருஷத்துக்கு 2500 கோடி இருக்கணும். 1000 கோடி ரூபான்னு செங்கோட்டையன் சொல்ற கணக்கை வச்சு பார்த்தா 5 வருஷத்துக்கு 5000 கோடி இருக்கணும். ஆனா விஜய் கிட்ட இருக்கிறத கூட்டி கழிச்சு ஒட்டுமொத்தமா போட்டு பார்த்தா ஒரு 700 கோடி தான் தேருன்றாரு. அசையும் சொத்துக்கள் ஒரு 404 கோடி, அசையா சொத்துக்கள் ஒரு 115 கோடி. இந்த ரெண்டுத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் 404, 105 எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு போட்டு பார்த்தா கூட ஒரு 519 கோடி தான் விஜய்க்கு சொத்துகள் இருப்பதாக கணக்கு காட்டுறாரு. ஆதவர்ஜினா சொல்ற கணக்கை வச்சு பார்த்தா 5 வருஷத்துக்கு மட்டும் சொல்றாங்க. 33 வருஷமா நடிச்சுங்கிற அந்த 33 வருஷ கணக்குல நம்ம சேர்க்கவே இல்லைங்க. எல்லாத்தையும் ஓரம் கட்டி கடைசி கேரியர் உச்ச 5 வருஷத்தை எடுத்து பார்த்தா கூட 2500 கோடி நேரம் விஜய் கிட்ட இருக்கிறாம தான் கணக்கு கொடுத்துருக்கணும். இவ்வளவுதான் இவரானர் இருக்கு எங்க கிட்ட அப்படின்னு சொல்லும் போது அப்ப பாக்கி எல்லாம் கருப்பு பணமா? ஏன்னா வருஷத்துக்கு 500 கோடி வருமானம் வருதுன்னு சொன்னா 5 வருஷத்துக்கு 2500 கோடி வந்திருக்கணுமே. 2500 கோடியில ஒரு 500 கோடி தான் கணக்கு காட்டுறான்னு சொன்னா 2000 கோடி கருப்பு பணமா? 33 வருஷமா நான் கேரியர் உச்சத்துல இருக்கிறேன். 30 வருஷமா நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துவதற்காக பல வழிகளை தாங்கி கொண்டு நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்னு சொல்றேன். அந்த 33 வருஷத்துல சம்பாரிச்சது இவ்வளவுதானா? ஒரு 2 எஸ்டேட்டு, 2-3 இடத்துல ஒரு 4-5 பங்களோஸ், 5க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு கார்கள், பேங்க்லயே பாருங்க ஒரு 320 கோடி பேலன்ஸ், அப்படி இப்படின்னு கூட்டி கழிச்சு ஒட்டுமொத்தமா போட்டு பார்த்தா கூட இந்நேரம் விஜய் சம்பாதிச்ச காசு இவ்வளவுதான் இருக்குதா விஜய் கிட்ட? எங்கப்பா போச்சு கேரியர் உச்ச நடிகர்கிட்ட இருந்த காசெல்லாம்? யாருக்கு கொடுத்தாருங்க? ஏன்னா தான தர்மம் செய்ததாக அந்த அபிடோட்ல எதுவுமே போடலீங்களே. எல்லாருக்கும் கடன், ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்தா கூட அந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்தது கூட கடன் கொடுத்தேன் என்கின்ற ஹெட்டிங்ல தான் பாருங்க எழுதி வச்சிருக்காரு. விஜயோட நண்பர்களுக்கும் விஜயோட தூரமாக இருக்கிற உறவினர்களுக்கும் கொடுத்த கடன் இருக்கு இல்லைங்களா? 5 கோடி கொடுத்தேன், 4 கோடி கொடுத்தேன், 10 கோடி கொடுத்துருக்கேன், 17 கோடி கொடுத்துருக்கேன், 20 கோடி கொடுத்துருக்கேன், 97 லட்சம் கொடுத்துருக்கேன், 93 லட்சம் கொடுத்துருக்கேன், 46 லட்சம் கொடுத்துருக்கேன்ட்டு எழுதி வச்ச இதே போன்ற கடன்கள்லாம் கூட இருக்கட்டுங்க. ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்தது கூட, ட்ரஸ்ட்டுக்கு கூட தானமாக கொடுத்தேன்னு சொல்லுங்க, கடனாகத்தான் கொடுத்துருக்கேன்ட்டு எழுதி வச்சிருக்காரு. அந்த கடன்கள்லாம் கூட ஒரு ஓரமாகட்டும். ஆனா பாருங்க விஜயோட குடும்பமே, ஒட்டுமொத்தமான குடும்பமே என்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்கன்னு எழுதி வச்சிருக்காரு. பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் கடன்காரன் யாருன்னா விஜய பெத்த அப்பாவான சந்திரசேகர் அவர்கள் தான்.
3,02,00,000 என்கிட்ட எங்க அப்பா கடன் வாங்கியிருக்காரு. அடுத்த கடன்கார பட்டியல்ல பெற்று வளர்த்த தாய் சோபா சந்திரசேகர் அவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்கிட்ட 87,12,000 கடன் வாங்கியிருக்காங்க. அடுத்து கடன் வாங்கிய பட்டியல்ல விஜயோட மனைவியான சங்கீதா அவர்கள், அவங்க தான் இருக்கிறதுலயே அதிகப்படியாக கடன் வாங்கியிருக்காங்க விஜய் கிட்ட இருந்து 12,60,00,000 ரூபாய். அடுத்த கடன் வாங்கின பட்டியல் இருக்கு. ஏய், நான் எதை வேணா மன்னிச்சிருவேன்டா, ஆனா திருப்பதியில் லட்டுக்கு பதிலா ஜிலேபியை கொடுக்க சொல்லி சந்திரபாபு நாயுடு சட்டம் போட்டார்னு ஒட்டேடா ஒரு ரீலு, அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதான்ட்டு விவேக் சொல்ற மாதிரி எவ்வளவு பேருக்கு நான் கடன் கொடுத்தேன்னு எழுதி வச்சிருந்தது கூட மன்னிச்சிடலாங்க. ஆனா பாருங்க, பெத்த குழந்தைகளுக்கு விஜய் கடன் தான் கொடுத்தேன்னு எழுதி வச்சிருக்காரு பாத்தீங்களா. விஜயோட மகனான ஜெய்சன் சஞ்சய் அவருக்கு 8,00,000 ரூபாய் கடன் கொடுத்துருக்காராம். கரெக்டா சொல்லணும்னு சொன்னா ஜேசன் சஞ்சய்க்கு கொடுத்த கடனோட அளவு என்பது 8,78,000. அடுத்து விஜயோட மகளான திவ்யா சாசா வாங்கிய கடன் 4,60,000. சோ விஜயை பெற்றெடுத்த அப்பா அம்மால இருந்து, கட்டிய மனைவியில இருந்து, பெற்றெடுத்த பிள்ளைகள் வரைக்கும் எல்லாருமே பாருங்க எனக்கு கடன்காரங்கள். விஜயோட அப்பாவான சந்திரசேகர் அவர்களுக்கு கொடுத்த கடன்ல இருந்து விஜயோட மகளான திவ்யா சாசா அவர்களுக்கு கொடுத்த கடன் வரைக்கும் பாருங்க எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம அஃபிடவிட்ல எழுதி வச்சிருக்காரு. எதுக்காக? குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே, அப்பா அம்மால இருந்து மனைவில இருந்து பிள்ளைகள் வரைக்கும் எல்லாருக்கும் கொடுத்த காசை கடனாக கொடுத்திருக்கேன்னு அஃபிடவிட்ல எழுதி வச்சிருக்காரு என்பதுதான் பாருங்க மிகப்பெரிய கேள்விக்குறியாக என்று போயினுங்குது. போட்டோம், கேள்விக்குறி தானே இருந்துன்னு போட்டோம். என்ன இப்போ கடன் கொடுத்ததை எழுதி வச்சிருக்காரு குழந்தைகளுக்கு உட்பட. அதுக்காக யார் மேலேயும் சொத்து வாங்கி வைக்காம போலியோ விஜய். அசையும் சொத்து அசையா சொத்துன்னு 500 கோடிக்கு மேல இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே விஜயோட மனைவி குழந்தைகள் பேர்ல எல்லாம் எழுதி வச்சிருப்பார் இல்லைங்களா, வாங்கியிருப்பார் இல்லைங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா அங்கதான் பாருங்க இல்லைன்னு சொல்றாரு விஜய். 2000ஆவது ஆண்டுக்கு பிறகு கடந்த 26 ஆண்டுகளாக விஜய் மனைவியான சங்கீதா அவர்கள் பெயரில் ஒரே ஒரு குண்டுமணி ப்ராப்பர்ட்டி கூட வாங்கி வைக்கலன்னு கணக்கு கட்டுறாரு. 2000ஆவது ஆண்டுக்கு முன்னாடி ஏதோ பாருங்க போற போக்குல கொஞ்சோண்டு என் மனைவி சங்கீதா பேரில் சொத்தை வாங்கினேன், ஆனா அதற்கு பிறகு ஒரு குண்டுமணி வாங்கலையே நானும் அவங்க பேர்ல. சரி, மனைவி பேர்ல வாங்கல, குழந்தை பேர்ல, அப்பா அம்மா பேர்ல மூச்சு. ஏயா கொடுத்த காசையே நான் கடனா எழுதி வச்சிருக்கேன், நான் குழந்தைகள் உட்பட எல்லாருக்கும் அவங்க மேல ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு வரா விஜய். எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஓட்டுற 5 வெளிநாட்டு கார் உட்பட எல்லாமே பாருங்க விஜய் பேர்ல தான் இருக்கு. எதுக்காக ப்ராப்பர்ட்டி யார் பேர்லயுமே வாங்காம ஒட்டுமொத்தமா விஜய் பேர்ல மட்டுமே வாங்கி வச்சிருக்காருங்க? ஏன்னா பாருங்க, கேரியர் உச்சத்துல இருக்கிற ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் வருவாயை விட்டு வந்திருக்கும் அந்த உச்ச நடிகரோட சொத்து அளவே இவ்வளவுதான கணக்கு காட்டுறாரு. அப்படி காட்டுற கணக்குல கூட எல்லாமே என் பேர் தான் பாருக்குது, நான் யார் பேர்லையும் வாங்கலன்னு வேற இன்னொரு கணக்கை காட்டுறாரு. எதுக்காக இந்த மாதிரி கணக்கு? ஒண்ணு பாருங்க, கேரியர் உச்சத்துல இருக்கிற அந்த டாப் ஆக்டர் வச்சுக்கிற உண்மையான சொத்து அளவை காட்டுறதுக்கு தயங்குறாரா, இல்ல விஜய் கிட்ட இவ்வளவுதான் சொத்து இருக்குன்னு சொல்றாரா, இல்ல ஒருவேளை முழுமையான சொத்தை நான் கணக்கு காட்டிட்டா இப்பதான் பாருங்க விவாகரத்து வழக்கெல்லாம் போயிருக்குது. ஒருவேளை விவாகரத்து வழக்கு நடந்து தீர்ப்பு அந்த பக்கம் போய் விழுற பட்சத்துல ஒட்டுமொத்தமா விஜய் வந்து விழும்போது இருக்கிற ப்ராப்பர்ட்டி 2ஆ பிரியும் இல்லைங்களா, அந்த 2ஆ பிரியும் போது அந்த 2ல 4ஆ பிரியும் இல்லைங்களா, எல்லாருக்கும் சேர்த்து ஷேர் கொடுக்கும்போது அப்படி 4ஆ பிரிஞ்சு எங்க ஒட்டுமொத்தமா போயிட போதோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாகத்தான் கம்மியான சொத்து அளவை கணக்காட்டுறாரான்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அப்படின்னு சொன்னா கடந்த 26 ஆண்டுகளாக விஜய் அவரது மனைவி, மகன், மகள் பெயரில் யார் பேர்லுமே சொத்துக்கள் எதுவும் வாங்காம ஒட்டுமொத்தமா விஜய் பேர்லயே வாங்கி வைப்பதன் உள்நோக்கம் என்ன? யார் மேல விஜய்க்கு நம்பிக்கை இல்லாம போச்சு? விஜய் மேல விஜய்க்கு நம்பிக்கை இல்லாம போச்சா, இல்ல விஜய் குடும்பத்துக்குள்ள இருக்கிற மனைவி, மகன், மகள் யார் மீதுவே விஜய்க்கு நம்பிக்கை இல்லாம போச்சா? அதுவும் இல்லைன்னா கருப்பு பணத்தை மறைக்கிறதுக்காக கனவு காட்டுறாரா? கடந்த 5 ஆண்டுகளில் கேரியர் உச்சத்துல இருக்கிற ஒரு 5000 கோடியோ, வருஷத்துக்கு 500 கோடின்னு சொல்லி 2500 கோடி கணக்கு 500 கோடியை காட்டி 2000 கோடியை கருப்பு பணமா பதிக்க வச்சுருக்காரா? ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு ஆரவ் அர்ஜுனா உலக உத்தமர் பட்டியலில் இருக்கிறவர். அவர் வாயை திறந்தா உண்மையை தவிர வேற எதுவுமே பேச மாட்டாரு, பொய்ய ஒரு வாயில வரவே வராது. அப்பேற்பட்ட உலகமாக உன்னதமான உத்தமர் வருஷத்துக்கு 500 ரூபாய் விஜய்க்கு வருதுன்னு சொன்னா அது உண்மையாகத்தானே இருக்கும். இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. அடுத்த உலக உத்தமர் பட்டியலில் இருக்கிறது செங்கோட்டையன் அவர்கள். எங்களுக்கு தெரிஞ்சு அவர் ஊழல்னு எழுதி வச்சா அதை கூட படிக்க தெரியாது, அப்புறாணி ஒண்ணுமே தெரியாது. அப்பேற்பட்ட உலக உத்தமர் வாயிலிருந்து வரதும் உண்மையை தவிர வேற எதுவுமே இருக்காது. 1000 கோடி ரூபாய் ஆண்டு வருவாயை விட்டு மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறார்னு சொல்லும் போது ஒரு வருஷத்துக்கு 1000 கோடினா 5 வருஷத்துக்கு 5000 கோடி கணக்கு காட்டினது ஒரு 500 515 அப்படி இப்படின்னு கூட்டி கழிச்சு போட்டு பார்த்து ஒரு 700 கோடி வச்சுப்போமே. 700 கோடி கணக்கு காட்டிட்டான்னு வச்சுப்போம். மிச்சம் 4300 கோடி கருப்பு பணமாக எங்க பதிக்க வச்சிருக்கீங்க? 1992ஆம் ஆண்டில் விஜய் அறிமுகமாகிறார் நாளைய தீர்ப்பு என்கின்ற திரைப்படத்தின் மூலமாக. அப்படி 1992ன்னு சொல்லும் போது அதுல ஒரு 8 வருஷம், இதுல ஒரு 26 வருஷம், எப்படி பார்த்தாலும் 34 வருஷம்
சினிமா உலகத்துல கேரியர் உச்சத்துல இருந்த ஒரு நடிகரோட சொத்து இவ்வளவுதான், 34 வருஷத்துக்கு இவ்வளவுதான் சம்பாதிச்சிருக்காரா. எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல, அதை இந்த நாடே பாத்துக்கிட்டு இருக்குல்ல. பாத்துக்கோங்க, நாடே அவர் கேரியர் உச்சத்தை வேடிக்கை பார்த்துருக்கும் போது அந்த கேரியர் உச்சத்துல இருக்கிற நடிகருக்கு வந்த சொத்து இவ்வளவுதானா. புஷ்பா 2 என்கின்ற ஒரு படத்துக்கு வந்த மொத்த கலெக்ஷனே அவரோட சொத்து தேராது போகுதுங்க. அந்த புஷ்பா 2ன்றது ஒரு கேவலமான திரைப்படம் என்கின்ற உண்மை ஒரு ஓரமா வந்துட்டு போடும், தப்பு கிடையாது. இருந்தாலும் பாருங்க, அந்த புஷ்பா 2 என்கின்ற ஒரே ஒரு படத்துக்கு வந்த கலெக்ஷன் தானா 34 வருஷமா விஜய் சேர்த்து வச்சு சம்பாதிச்ச சொத்துக்கள் எல்லாமே. ஆட வருஷத்துக்கு ரொம்ப வேண்டாங்க, 500, 1000, 1500 இவங்க விடுற அந்த ரீல் எல்லாம் விட வேண்டாங்க. வருஷத்துக்கு சும்மா தோராயமா ஒரு 50 கோடி, ஒரு 50 கோடின்னு கணக்கு போட்டு பார்த்தா கூட இந்நேரம் விஜய் கிட்ட ஒரு அட்லீஸ்ட் 2000 கோடி இருந்திருக்கணுமே. ஆனா பாருங்க, இவ்வளவுதான் இருக்கு, அதை தாண்டி வேற எதுவும் என்கிட்ட இல்லைன்றாரு. இதுல வேற பாருங்க, குடும்பமே என்கிட்ட கடன் வேற வாங்கியிருக்குன்றாரு. உண்மை இவ்வாறாக இருக்க, ஆனா போற போக்குல உருட்டுற உருட்டு என்னவென்றால், கேரியர் உச்சத்தை விட்டுட்டு 1000 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு நான் உங்களுக்காக, தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் வந்து நிக்கிறேன். அதுவும் பாருங்க, பல வழிகளை தாங்கி கொண்டு, புது டைலாக், பல வழிகளை தாங்கி கொண்டு நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்னு உருட்டுறாரு. இப்படி உருட்டி கொண்டிருக்கும் இந்த உருட்டுக்கு நடுவே இருக்கிற உண்மை என்னவென்றால், ஒரு 3.5 கோடி ரூபாய் வருமான வரி பாக்கி வச்சிருக்காரு விஜய். அது மட்டுமல்லாமல் வருமான வரித்துறை சார்ந்த வழக்கு ஒரு 4 வழக்குகள் விஜய் பேரில் நிலுவையில் உள்ளது. நடிகராக இருக்கும் போதே ஒரு சம்பாதித்த காசை முறையாக கணக்கு காட்டி ஒழுங்கா டாக்ஸ் கட்டாம அந்த கட்டுற டாக்ஸுக்கும் பாக்கி வச்சுன்னுக்கிற இவரு தான் பாருங்க ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டை தூய்மையான ஆட்சி நடத்தி தூக்கி நிறுத்த போறாராம். சரி, தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்தது ஒரு ஓரமா தூக்கி நிறுத்திட்டு போட்ட தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, ஒரு சந்தேகம், விஜய் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து கூட்டம் கூட்டத்துல இருந்து மாநாட்டு போடுறதுல இருந்து எக்கச்சக்கமா கோடிக்கணக்கில் செலவு பண்றாரு. அந்த காசெல்லாம் விஜய்க்கு எங்கிருந்து வந்ததுங்க? யாரு கொடுத்ததுங்க? கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், இவ்வளவு சொத்து இருந்தது, அந்த சொத்துல இருந்து நான் இவ்வளவு இழந்திருக்கேன் அப்படின்னு கணக்குல ஏதாவது காட்டியிருக்காரா? ஒரு மாநாடு நடத்துவதற்கு 40 இருந்து 50 இருந்து 100 கோடியோடு செலவாவதற்கு வாய்ப்பு இருக்கு. 2 பெரிய மாநாடு கட்சி ஆரம்பிச்சு நான் போட்டுட்டேன், நிறைய கூட்டத்தில் நடத்தியிருக்கேன். இவ்வளவு கூட்டம் நடத்துவதற்கும் மாநாடு போடுவதற்கும் என் ப்ராப்பர்ட்டியிலிருந்து, என்னோட சொத்து மதிப்பிலிருந்து இவ்வளவு கரைஞ்சி போச்சுன்னு ஏதாவது கணக்கு காட்டியிருக்காரா? கட்சி தொடங்கும் போது என்னுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு இருந்தது, கட்சி தொடங்கிய இந்த 2 ஆண்டுகளில் கரைஞ்ச என்னோட சொத்து மதிப்புக்கு பிறகு எவ்வளவு சொத்து மதிப்பு மீதம் இருக்குன்ட்டு கணக்கு கொடுத்துருக்கணுமே. ஏன்னா நீட் அண்ட் கிளீன் ஸ்லேட், தூயவாதி தூய சக்தியாக இருக்கும்போது இந்நேரம் சொல்லியிருக்கணுமே. கட்சிக்காக செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாய் எங்கிருந்து வந்தது, யார் கொடுக்குறாங்கன்னு கணக்கு இந்நேரம் காட்டியிருக்கணுமே. டிரான்ஸ்பரண்டா காட்டினாரா? அப்படி கணக்கு காட்டின மாதிரி அந்த அஃபிடேவிட்ல எதுவுமே தெரியலீங்களேங்க. அப்ப கட்சி தொடங்கிய நாள் முதல் உங்களுக்கு செலவு பண்ற ஃபண்ட்ஸ் எல்லாம் எங்கிருந்து வருகிறது, யார் கொடுக்குறாங்க? ஏன்னா விஜய் கூட்டம் போடுற எல்லா இடத்துலையும் தன்னெழுச்சியாக கூட்டம் கூடுகிறது சொல்றாரு இல்லைங்களா? போய் தன்னெழுச்சியாக கூடுகின்ற கூட்டம் கிடையாது. ஏதோ நடிகரை பார்க்க வேண்டும் என்பதற்காக தானா சேர்ற கூட்டம் கொஞ்சம் அளவு இருக்கும், ஒட்டுமொத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் விஜய் எங்கு போனாலும் ஒரு குறிப்பிட்ட பர்மனன்ட் கூட்டம் 2 வீலர்ல வந்துகிட்டே இருப்பாங்க. எங்க போனாலும் அந்த கூட்டத்தெல்லாம் யார் ஏற்பாடு பண்றாங்க? அவ்வளவு 2 வீலர்லாம் அவங்களுக்கு யார் வாங்கி கொடுக்கறது? சொந்தமா இல்லைனாலும் வாடகைக்காவது 2 வீலர் வாங்கி கொடுத்தாகணும் இல்லைங்களா? அப்படி வாடகைக்கு 2 வீலர் வாங்கி கொடுத்து பெர்மனண்டா அந்த கூட்டம் எங்க போனாலும் ஃபாலோ பண்ற அந்த குறிப்பிட்ட கூட்டம் எங்கிருந்து வருகிறது? யார் இதுக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க? விஜய் எங்கு போனாலும் அவருக்காக கூடுகின்ற கூட்டம் பெரிய அளவுல இருக்குன்றதை காட்டி பூஸ்ட் பண்ணி பில்டப் பண்றதுக்காக இவங்களே தான் பாருங்க காசு கொடுத்து செட்டப் பண்ணி ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தோட அளவை வச்சு மாஸ் காட்டுறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. இவங்க செட்டப் பண்ற அந்த ஆர்டிபிஷியல் மாஸ் கூட்டத்தை வைத்து தான் பாருங்க விஜய்க்கு எங்க போனாலும் கூட்டம் இருக்குது போ அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே கொஞ்சம் ஓரளவுக்கு கூட்டம் வர தொடங்குறாங்க. ஆனால் அதிகப்படியாக ஆர்ப்பாட்டம் செய்வது யார் என்றால் விஜய் செட்டப் பண்ணி கூட்டுகின்ற பெர்மனன்ட் கூட்டம். எங்கிருந்து வராங்க? எங்க போனாலும் எந்த பக்கத்துல இருந்தோ எப்படியாவது உள்ள வந்து அசம்பிள் ஆகிறாங்களே, இந்த செட்டப்லாம் யார் பண்றாங்க? இதுக்கெல்லாம் யார் காசு கொடுக்குறாங்க? விஜய் கட்சி தொடங்கிய நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் கூட்டுகின்ற கூட்டத்துக்கும் பண்ற செலவுக்கும் யார் ஃபண்ட்ஸ் பண்றாங்க? இந்த கணக்கெல்லாம் பிஃபோர் ஆஃப்டர். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ப்ராப்பர்ட்டி அளவு இவ்வளவு இருந்தது, கட்சி தொடங்கிய பிறகு என்னோட ப்ராப்பர்ட்டி அளவு இவ்வளவு கரைஞ்சி போச்சு, ஏன்னா இதுக்கு நடுவில் இவ்வளவு பணத்தை என் கட்சிக்காக வாரி அரைச்சிட்டு எங்கேயாவது கணக்கு காட்டியிருக்காரா விஜய்? இல்லவே இல்லை, கணக்கு காட்டவே இல்லை. கொடுத்த கடன் வரைக்கும் எழுதி வச்சவர் இந்த காசெல்லாம் கணக்கு காட்டிக்கணும் இல்லைங்களா? அப்பதானே தூய சக்தியாக முடியும். எல்லா கட்சிகளும் கணக்கு காட்டுறாங்களான்னு கேட்டா எல்லா கட்சியும் தான் ஊழல்வாத கட்சின்னு சொல்லிட்டீங்க இல்லைங்களா? நீங்க தான் அனைத்து கட்சிகளுக்கும் மாற்றாக வந்திருக்கும் புதிய மாற்று தூய சக்தின்னு சொல்லும் போது நீங்க தூய்மையா இருந்துட்டு போங்க, யாருமே கணக்கு கொடுக்கலாம், நீங்க காட்டிட்டு போங்க. காட்டிங்களா? காட்டவே இல்லை. அப்போ சம்பந்திய சத்தத்துக்கு சாப்பிட போனோம், எல்லாரும் ஒரே குட்டையில ஒரு மட்டை கணக்காகத்தான் பாருங்க விஜய் 1ஆம் நம்பர் மட்டையாக இருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆட்சிக்கு வந்து இவங்க செய்ய வேண்டியது அனைத்தையும் பாருங்க, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே இபி கோல இருக்கிற எல்லா தவறையும், கருப்பு பணம் உட்பட
கருப்பு பணம் உட்பட எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் ஆட்சிக்கே வரணும்னு துடிக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா கடன் காரணங்களை குறித்தும், கடன் கொடுத்த விஜயை குறித்தும், அந்த விஜயோட தூய்மையான சக்தியை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்து தவறாம பதிவு. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.